இடைவெளிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தேனி மாவட்டத்தின் முதல் பொதுக்கூட்டத்தில் பிரகாஷ் அவர்களின் சீரிய தலைமையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிற இந்த நாள் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத நாள். 1 கோடி வாலிபர்களின் வசந்த மாளிகை தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இழந்து நிற்கிறது. இந்த இயக்கத்தை முளையிலேயே கிள்ளிவிட முடியும் என்று பல பேர் நம்பினார்கள். இந்த இயக்கத்தை கருவிலே சிதைத்து விடலாம் என்று பல பேர் கனவு கண்டார்கள். இந்த இயக்கத்தினுடைய தலைவன் தளபதி விஜய் அவர்களை கிள்ளுக்கீரை என்று கருதினார்கள். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் டெல்லி எஜமானர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை எஜமானர்களையும் கேள்வி கேட்கிற ஒரே தலைவன் இந்திய அரசியலில் எங்கள் தலைவர் விஜய் என்பதை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் விழுந்திருக்கிறது. இந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய தலைவனாக இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்து நின்று அவதாரம் எடுத்திருக்கிறார் எங்கள் தலைவர். அவருடைய விஸ்வரூபத்திற்கு முன்னால் பல கட்சிகள் வருகிற தேர்தல் முடிவில் காணாமல் போகும், கல்லறைக்கு போகும். இன்றைக்கு எங்கள் தலைவருடைய படம், அவர் கடைசியாக நடித்த 69வது படம் ஜனநாயகன். என்னுடைய தம்பிமார்களும் தாய்மார்களும் நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியும். ஆனால் வருத்தப்பட வேண்டாம். தள்ளித்தான் வைக்க முடியுமே தவிர ஜனநாயகனை தவிர்க்க முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்து